இன்னைக்கு நாம குக்கர்ல ரொம்ப டேஸ்டியா நல்ல உதிரியான பீஃப் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நல்ல ஜூஸியா டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கு மஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த பீஃபும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல பீஃப் வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமா லெமன், இது கூட மிளகாய், தயிர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதோட முழு ரேஷியோ என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்க. அப்புறமா ஒரு பவுலில் நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற வைக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இப்போ இது ஊறிட்டு இருக்க டைம்ல நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனாசி, அப்புறமா கல்பாசி சேர்த்துட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், அதாவது ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி தழை வந்து நம்ம சேர்க்கிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை தான் சேர்க்கணும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த அந்த பீஃபா அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து வேக வைக்கணும். குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு இதை ஒரு 5 விசிலுக்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு சூப்பரா பீஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமே இதுல தேங்காய் பால் 2 கப் சேர்த்திருக்கேன். அப்புறமா 2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியா நம்ம ஊற வச்ச அரிசியும் இதுக்குள்ள போட்டுடலாம். போட்டுட்டு மூடி போட்டு நல்லா வந்து ஒரு விசிலுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். இது எப்படி வேக விடுறோம் அப்படின்னா, நம்ம அடியில் ஒரு தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கரை வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விடணும். ஒரு விசில் அடிச்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் கொஞ்சமாக பைனாப்பிள், அப்புறமா நெய், இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான பிரியாணி ரெடி.